மீன்ல தடவி இருக்கிற மசாலா உதிராம எப்படி மீன் பொரிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்கள் பார்த்துக்க முடியும். பாருங்க, நம்ம போட்டிருக்க மசாலா எவ்வளோ சூப்பராக அப்படியே இருக்கு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சங்கரா மீனும் பாறை மீனும் கலந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் மசாலா என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலா உங்களுக்கு அந்த மீனில் நல்லா கோட் ஆகிடும். ஸோ நம்ம பொரிக்கும் போது உங்களுக்கு பிரிஞ்சு வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம். ஸோ நல்ல மொறு மொறுனும் இருக்கும். அந்த மசாலா நல்லா உங்களுக்கு ஒரு பைண்டிங்காகவும் இருக்கும் அந்த அரிசி மாவு போட்டிங்கன்னா. சில பேர் கடலை மாவு போடுவாங்க. கடலை மாவு போட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு மட்டும் போட்டு செய்யுங்க. நல்ல மொறு மொறுனும் இருக்கும், நல்ல ஒரு பைண்டிங்காகவும் இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியை பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் மசாலா உங்களுக்கு உதிர்ந்து தான் போகும். ஸோ இந்த மாதிரி நல்ல திக் பேஸ்ட்டாக பிசைஞ்சிட்டு இப்போ அந்த மீனில் நல்லா தடவுங்க. பாருங்கள் எப்படி நல்ல ஒரு ஸ்மூத்தாக தடவுறதுக்கு வருது. அந்த அளவுக்கு இருக்கணும் மசாலா. இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் வந்து தடவி இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே அந்த மீனில் இறங்கி நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இதனால் அப்படியே வெளியே வைக்காமல் நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் வைக்க போகிறேன். ஸோ நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா மசாலா கோட் ஆகிட்டு நல்லா உங்களுக்கு மசாலா உதிராமல் பொரிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வாங்க பொரிக்கலாம். இப்போ நான் தோசைக்கல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மசாலா தடவி வச்ச மீன் எடுத்ததில் போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் வைக்காதீங்க, ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க. ஹையாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கறியிடும், உங்களுக்கு மீனும் வந்து வேகாது, மசாலாவும் சீக்கிரமாக அதிலேயே அப்படியே ஒட்டிக்கும். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு பக்கம் திருப்பி போடணும். உடனே இமீடியட்டாக திருப்பி போட்டிங்கன்னா மசாலா அடியில் ஒட்டிக்கும். இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ஒரு கிறிஸ்பியான மீன் வறுவல் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.